வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு பாருங்கள் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பிரைட்னஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளர் இருக்கும் பேசிக் எஃபெக்ட்னு. அதில் ஃபஸ்ட் பிளரை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிளரை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள் செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 8 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துக்கோங்க. மைனஸில் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிட்டு இமேஜின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் பிளாக் இமேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து டெம்ப்ளேட்டுன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த வேவ் எஃபெக்ட் வந்து எங்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வேவ் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட் கிட்ட இருந்து தான் அந்த வேவ் எஃபெக்ட்டே நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 9 செகண்ட் கிட்ட கரெக்டாக அந்த வீடியோவை கட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு லெஃப்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கட் ஆகும். இப்போ அந்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு வால்யூம் மிக்சர்னு இருக்கும். அதில் வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப் அளவுக்கு மட்டும் அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம அதில் தான் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே கார்னரில் கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேவ் எஃபெக்ட் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அந்த வேவ் எஃபெக்ட்டை மேலே கூட கரெக்டாக வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. மேலேயே கொஞ்சம் செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கீழே மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ வச்சு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணலான்னு செலக்ட் பண்ணிங்களோ சேம் அதே ஃபோட்டோவை இப்போது எகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ சர்க்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அது வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பு கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணால் தான் நமக்கு அது வந்து கிராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ண முடியும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து கிராப் பண்ண வாட்டி அதை ஜூம் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க அந்த வேவ் எஃபெக்ட் அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேவ் எஃபெக்ட் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சென்ட்ரலில் இருக்கான்னு அந்த கோடு வந்து உங்களுக்கு தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க.
அந்த வீடியோவில் நமக்கு சேனல் நேம் இருக்குது, அதை கிராப் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக கீழே இருக்க அந்த சேனல் நேமை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணிட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக 100ல் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த மியூசிக் பிளேயரை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அதையும் சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கீழே கார்னரில் செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அந்த அந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். என்ன கலர் வேணுமோ அதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அதே கலரை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பார்டர் இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக லவ்லியாக கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தான் மோஸ்ட்லி இருக்கீங்க. ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களாம் கண்டிப்பாக சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் கமெண்ட்